சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தா பொங்கல்லாம் நல்லபடியாக பொங்கி முடிஞ்சிருச்சு. அப்போ தான் நம்ம நினச்ச மாதிரியே நல்லபடியாக பொங்கல் பொங்கிருச்சுடி மோகனா, எல்லாத்துக்கும் பொங்கல் எடுத்து கொடுடி சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சாமி முன்னாடி வச்சு எல்லாரும் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பொங்கலை வச்சு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் எல்லாருமே உட்காந்து பொங்கல்லாம் சாப்பிட்றாங்க. அப்புறம் பார்த்தா வெளியில் எல்லோரும் உட்காந்துருக்காங்க. தமிழ் அந்த வீட்டோட மருமகளாக இருந்தாலும் சேதுவை ஏற்றுக்கிற முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க. சேது தமிழை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக அம்பிட்டு பாடாப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் தமிழ் தன்னோட சுய கௌரவத்தை முன்னிட்டு தமிழ் தன்னோட சுய கௌரவத்துக்காக அவங்க சேதுவை மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். அப்புறம் பார்த்தா இங்கே சேது நான் கரும்பை உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கையாலேயே கட்டாக கரும்பை உடைக்கிறாரு. இதை பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போது சேது மாமாவை எவ்வளோ பெரிய வீரர்னு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேதுவை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா நம்ம தனம் சொல்கிறாங்க, 10 கரும்பை யாரால் உடைக்க முடியும் காலால் அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் உடைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜவங்க சொல்கிறாரு. என்ன மாமா நீங்கள் உடைப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவியா கேட்கவும், ஆமாம்மா நானே உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜவங்க வர்றாரு. சேது அப்பா நம்ம 2 பேரும் சேர்ந்தே உடைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சேதுவும் சேர்ந்தே அந்த கரும்பு கட்டை உடைக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து நல்லபடியாக அந்த கரும்பு கட்டை உடைச்சி முடிச்சிடறாங்க. பார்த்தீங்களாடி என் மகன் இன்னும் எல்லாம் வயசு தாண்டி, அவனுக்கெல்லாம் வயசாகலை அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் ராஜாங்கத்தை பார்த்து சொல்லவும் உடனே மோகனா சொல்கிறாங்க, ஆஹா உங்கள் ஆமாத்தை உங்கள் பிள்ளைக்கு வயசாகலை, வயசானாலும் அவரோட உடனே தனமும் சொல்கிறாங்க, ஆமாம் அப்பத்தான் பார்த்தீங்களா மாமாவுக்கு வயசானாலும் அவரோட ஸ்டைல் குறையலைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்லவும், ஆமாண்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா இந்த ஐஸ்வர்யா தமிழோட வாழ்க்கையில் பூந்து விளையாடுறதுக்குன்னே வந்திருக்கு. நம்ம தனத்தை பழி வாங்குறதுக்காக தமிழையும் சேதுவையும் பிரித்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஈஸ்வரி தான். அடியே நீ எப்படியாவது அந்த சேதுவையும் தமிழையும் பிரிச்சிரு, அவங்க 2 பேரும் பிரிச்சாதான் அந்த தனத்தை நீ பழி வாங்க முடியும். அவளா சேது கூட வாழ தகுதியான ஆளே கிடையாது, எப்படியாவது சேதுவை பிரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த ஈஸ்வரி அப்படியே வேதம் ஓதுற மாதிரியே நம்ம ஐஸ்வர்யாவுக்கு வேதம் ஓதிக்கிட்டே இருக்குது. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா எப்படியாவது சேது மாம்ஸ் கூட நம்ம சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே தனம் பொழந்து கட்டிட்டாங்க. அதை வாங்கிட்டு அடியை வாங்கிட்டு இந்த ஐஸ்வர்யா கொதிச்சு போய் இருக்கும்போது சேது தனியாக ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் பின்னாடியே இந்த ஐஸ்வர்யாவும் கூடவே போகுது. மாம்ஸ் பாருங்க மாம்ஸ், இந்த கரும்பை என்னால் கடிக்கவே முடியலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சேதுகிட்ட வளைஞ்சிக்கிட்டே இருக்குது. உடனே இந்த சாவித்திரி என்னடி இவ அந்த ஈஸ்வரியோட அன்னை மகதானே, என்ன இந்த வடைகிறா சேதுக்கிட்ட அப்படின்னு கேட்கவும், தெரியலம்மா நானும் பார்த்தேன், கொஞ்ச நாளாகவே அவள் சேது மாமா கூட ரொம்ப நெருக்கமாகவே இருக்காமா அப்படின்னு சொல்லும்போது, என்னமோ தெரியலடி, ஆனால் அவள் சேது கூட சேர்ந்தா அந்த தமிழ்ச்செல்வி எங்கிட்ட ஓடிடுவாள், நமக்கு ஏதாவது நடக்கணும்டி, ஆனால் இவளை அப்படியே விட்டக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் சாவித்திரியும் நினச்சிக்கிட்டு இருக்கு. சாவித்திரியும் தாமரையும் பேசிக்கிட்டு இருக்குங்க. இங்கே பார்த்தா சேதுக்கிட்ட மாமா என் கண்ணில் தூசி பட்டுருச்சு மாமா, என் கண்ணில் ஊதி விடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த ஐஸ்வர்யா நாடகத்தை போடவும் வேகமாக சேது சொல்கிறாரு, வேற யாராவது ஊத சொல்லலாம்ல, அங்கே தனம் காவியா தமிழ் எல்லாரும் இருக்காங்க, மலர் கூட இருக்கா, அவங்கக்கிட்ட போய் ஊதிக்க, நான் ஊதுனா ஏதாவது தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு சேது சொல்லவும், மாமா கண்ணு ரொம்ப எரியுது மாமா, ஊதி விடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐஸ்வர்யா நாடகத்தை போடுது. சேது ஐஸ்வர்யாவோட நாடகத்தை புரிஞ்சுக்கிறாம அவர் பாட்டில் கண்ணில் ஊதிக்கிட்டு இருக்காரு. இதை தமிழ் பார்த்துடுறாங்க. இவ என்ன இவரோட நெருக்கமாகவே இருக்கா, நானும் காலையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், அவர் பின்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா, அவள் கையத்தோடவும் காலத்தோடவும் ரொம்ப அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சேதுவுக்கு
தமிழுக்கு ஒரு மாதிரி கோவம் வருது. அப்புறம் பார்த்தா தனம் வந்துட்டு, பாத்தியாக்கா அவளை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானே, நேத்தே மாமாவை உப்பு மூட்டை சொல்லிக்கிட்டு இருக்கா. 7 கழுத வயசாச்சு, அவ என்னடனா மாமாவை தொட்டு தொட்டு பேசுறதும் உப்பு மூட்டை தூக்கு சொல்றதும் பாத்தியா, கண்ணில் தூசி விழுந்துருச்சா. இவ்வளோ பேர் இருக்கும், மாமா கிட்ட போய் கண்ணில் தூசி விழுந்துருச்சு ஊதி விடுங்கிறா, கரும்பை கடிச்சு கொடுங்கிறா. இவளெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியலக்கா அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்லவும், இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே தமிழுக்கு ரொம்ப கோவம் வர ஆரம்பிச்சு. தனம் சொல்கிறாங்க, அக்கா இவளை சும்மா விடாதக்கா அப்படின்னு சொல்லும்போது தமிழ் சொல்கிறாங்க, நமக்கு என்னடி, என்ன நடந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு தமிழ் வந்துட்டு எதுவுமே நடக்காத மாதிரி பேசினாலும் அவங்க மனசுக்குள்ளே அப்படியே ஒரு மாதிரி கோபம் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் பார்த்தா இந்த ஐஸ்வர்யாவோட அட்டகாசம் அதிகமாயிருச்சு. இதை பார்த்துட்டு ஈஸ்வரியும் நம்ம சித்ராவும் வந்துட்டு, பாத்தியாடி நம்ம சொன்ன மாதிரியே அந்த ஐஸ்வர்யா வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டா. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சேதுவையும் தமிழையும் பிரித்து நம்ம அவள் வாழ்க்கையில் பூந்து விளையாடணும். அவள் என் புள்ள வாழ்க்கையை என்ன பாடுபடுத்தினா, அவளால் தான் என் பிள்ளைக்கு கிடைக்க இருந்த எல்லாமே போச்சு. இப்போ மட்டும் அவளை நம்ம சும்மா வாழ விட்டுருவோமா? கண்டிப்பாக நடக்காதுடி. நம்ம ஐஸ்வர்யா ஏதாவது பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி வந்து பேசிக்கிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தா ஐஸ்வர்யா வந்துட்டு புடவை கட்டியிருக்கு. புடவை கட்டி இருக்கிறதுனால சரியாக புடவையெல்லாம் கட்டாமல் அங்கங்கே வந்துட்டு துணியெல்லாம் ஒரு மாதிரியாக போட்டுட்டு உட்காந்துருக்கு. கையில் வந்துட்டு மருதாணியெல்லாம் வச்சுருக்கு. மாமா என்னோட புடவை கொஞ்சம் விலகி இருக்கு, நீங்கள் கொஞ்சம் எடுத்து விடுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது இது சேது வந்துட்டு, ஐஸு இதெல்லாம் தப்பு ஐஸு, அங்கே இரு நான் வந்து மலரை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லும்போது, மாமா நீங்களே சும்மா எடுத்து விடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தா கரெக்டாக மலர் வரவும், மலரே இங்கே ஐஸ்வர்யாவுக்கு கையில் மருதாணி வச்சுருக்கா, கொஞ்சம் அவளோட தாவணியை கொஞ்சம் போட்டு விட அப்படின்னு சொல்லவும் வேகமாக மலர் வந்துட்டு போட்டு விட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு நம்ம தமிழ் வர்றாங்க. அந்த நேரம் பார்த்துட்டு ஐஸ்வர்யா வந்து சேதுக்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்துட்டு தமிழ் வந்துட்டு, நான் போட்டு விட்டுக்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் பார்த்தா தமிழே வந்துட்டு ஐஸ்வர்யாவுக்கு தாவணியெல்லாம் போட்டு விட்டுறாங்க. நீ எதுக்கு எனக்கு போட்டு விடுற, அதான் என் மாமா போட்டு விடுறாருல, உனக்கு என்ன, நீ எதுக்கு உன்னை குறுக்க வந்த, சிவபூஜையில் கரடி போத மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐஸ்வர்யா தம்மாத்துமானு குதிக்க ஆரம்பிச்சிருது. உடனே வந்துட்டு தமிழ் வந்துட்டு செவ்வில் சேர்த்து ஒரு அறை விடுறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் அவர்கிட்ட நெருங்கி போவேன், நானும் காலையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், பக்கத்தில் போகிறது என்ன உரசுறது என்ன, கண்ணில் தூசி விழுந்தா ஏன் தொடக்க வேற ஆள் இல்லையா, அவர் பக்கத்திலே உரசிக்கிட்டே நிற்கிறேன், அவ்வளோதான் மரியாதை, அவரு ஏன் புருஷன், இனிமே அவர் பக்கத்தில் போகிறதோ தொடுறதோ இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிற கூடாது. வந்தியா, கல்யாணம் முடிஞ்சிருச்சுல, ஊரை பக்கம் கிளம்ப வேண்டியதானே, உனக்கு என்ன இங்கே வேலை, எங்கள் சண்டை 1000 இருக்கும். உடனே வந்துட்டு இந்த ஐஸ்வர்யா வந்துட்டு, ஏய் நீயே வந்துட்டு ஒரு தப்பான ஆள், நீ என்னை அடிக்கிறியா, உன்னை சேது மாம்ஸ் கூடிய சீக்கிரத்தில் இந்த வீட்டை விட்டு விரட்டு வரா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லவும் உடனே தமிழ் சொல்கிறாங்க, அதையும் பார்த்துருவோம். உடனே தமிழ் வந்துட்டு, அது எங்கள் 2 பேருக்குள்ள சண்டை, 3வது மனுஷி நீ எதுக்கு எங்கள் சண்டைக்குள்ளே வர்ற அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சும்மா கண்ணு அப்படின்னான்னு காய்ச்சி விட்டுறாங்க. உடனே வந்துட்டு அப்படியே அழுதுகிட்டே நிற்கிது இந்த ஐஸ்வர்யா வந்துட்டு, இதுதான் உனக்கு கடைசி, இனிமே வந்து அவர் பக்கத்தில் போகிறத பார்த்தேன் அப்புறம் தொலைச்சி கட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு நம்ம காவியா வந்து தமிழ் வந்துட்டு ஐஸ்வர்யாவை சத்தம் போட்டு விட்டுறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த ராஜாங்கமும் நம்ம மருமகளுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் பாசம் இருக்க தான் செய்யுது, தான் புருஷனை இன்னொருத்தி வந்து அபகரிக்கிறதுனா சும்மாவா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் வந்துட்டு இதை பார்த்துட்டு தனமும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அக்காவுக்கு மாமா மேலே என்னதான் வந்து பாசம் இருக்குது கோவம் இருந்தாலும் நம்மக்கிட்ட காலையில் அப்படி பேசிட்டு நல்லா போட்ட அக்கா இதை மாமா கிட்ட சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேகமாக வந்துட்டு தனம் வந்துட்டு இந்த விஷயத்த சேதுக்கிட்ட சொல்கிறாங்க. சேது வந்து இதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்போது அவளுக்கு என் மேலே இன்னும் பாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேது ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இதை ஒரு பக்கம் பார்த்தா இந்த ஐஸ்வர்யா வந்து அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே கொதிச்சு போய் நிற்கிது. இதை தான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.